முதலாளி ஓவர் குஷியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இதுக்கு புது டாக்ஸ் ஏதாவது போடுறாங்களா என்ன? ஃப்ரீ தானே? சத்தத்தையே காணும். நீ சந்தோஷமா இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும். நான்லாம் சாதாரணமான ஆளு, தலைமுடியெல்லாம் நிறைச்சு போன வயசான ஆளு. உன்ன மாதிரி யூத்தா கலரிங்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு சமையல்காரனா என்னாலலாம் இருக்க முடியாது. ஆமாண்டா, நான் யூத்து தான். அதுக்கு என்ன இப்போ? உனக்கு வேணா வயசாயிருக்கலாம், எனக்கு ஆகலப்பா. நான் ஒன்னும் சொல்லாம இருந்தா என்ன சத்தத்தையே காணங்கிற, சரின்னு ஏதாவது சொன்னா திட்டுற. இது எனக்கு தேவையா? நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது பங்கஜி. வேற ஏதாவது சொல்லுங்க. எங்க ஊர் பக்கம் பழமொழின்னு நீங்களா அடிச்சு விடுவீங்களே, அப்படி ஏதாவது சொல்லுங்க ஜி. ஒரு பழமொழியாச்சும் சொல்லுப்பா. இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா நீதான் பங்கஜ்னு என்னால நம்ப முடியாது. நரிக்கு கொண்டாட்டம், நண்டுக்கு திண்டாட்டம். அதாவது நான் நண்டு, நீ நரி இல்ல? சபாஷ், கலக்கிறப்போ. இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் சூர்யா. சொல்லு சொல்லு சொல்லு. கமான் கமான். ஏன் இவ்வளவு வேகம்? ஹே, யூத்னா அப்படிதான்ப்பா. கமான் கமான், ஃபாஸ்ட். இந்த விஷயத்தை முதல்ல யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட போய் சொல்லு. அனு கிட்ட தானே? அனு கிட்ட தானே? வாவ் வாவ். பங்கஜ், நீயா இது? என்னால நம்பவே முடியல. ஆனா அனு கிட்ட இதெல்லாம் சொல்லாமலேயே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி ஃபீலிங். ஆனாலும் சொல்லிதான் ஆகணும். நீயே சொல்லிட்ட, நிச்சயம் சொல்ற பங்கஜ். நான் சொன்னது நம்ம அம்மா கிட்டயும் அனுவோட அப்பா அம்மா கிட்டயும் பேச சொல்லி. ஒருவேளை அவங்க ஒத்துக்கலன்னா உன்னால இதே மாதிரி தாளம் போட்டுட்டு இருக்க முடியுமா? இது ஏன் நான் சொல்றேன்னா, உன் சந்தோஷம் உன் கூட எப்பயுமே இருக்கணுங்கிற அக்கறையில தான் சொல்றேன். இந்த காலத்துல தேவதாசை யாரும் மதிக்கிறதே இல்ல, புரியுதா? ஐயோ சாரி சார், உங்க சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை. நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இதுக்குதான் பங்கஜ் வேணுங்கிறது. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு எவ்வளவு சரியா சொல்லிருக்காங்க பாரு. ரொம்ப தேங்க்ஸ். நீ சொல்லலனா இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் யோசிச்சிருப்பேன். இதே ஆபீஸ்ல அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு அனுவையும் அம்மாவையும் மீட் பண்ண வைக்கிறேன். அன்னைக்கு ஆரம்பிக்கிட்டோம். அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசுறது, அவங்க ஒத்துக்கிறது ஒவ்வொன்னா நடக்கட்டும். Let us hope for the best. எல்லாம் நல்லபடியா நடந்ததுன்னா நீ சொன்ன மாதிரி தாளத்தோட பாட்டு டான்ஸ்னு கொண்டாட வேண்டியதா. Hi guys. Hi sir. We are meeting after a long time. Hope everything is fine here, right? Yes, sir. Good, good, good. Welcome Anu. Anu, hope you are happy now. Yes sir. I'm really very happy. இந்த நேரத்துல நான் இன்னொன்னு சொல்லணும் சார். இந்த வேலூர் ப்ராஜெக்ட் சக்சஸ்க்கு மீரா மேம் தான் காரணம். அவங்க மட்டும் அன்னைக்கு அப்படி ஓப்பனா சேலஞ்ச் பண்ணலனா நான் இதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் சார். So, my thanks to மீரா மேம். Good Anu. இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். I appreciate it. Guys, இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. வேஸ்ட் செக்ரிகேஷன் ப்ராஜெக்ட்ல நம்ம கம்பெனி இன்வால்வ் ஆக போகுதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த குப்பை பிரச்சனைய பங்கு போய் சேர்ற மாதிரி செய்யணும். ஐ மீன்
கரெக்டா மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுற வீட்டுக்கு இவ்ளோ காசு தரேன்னு சொல்லணும். அதோட மக்கள் மத்தியில நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும், நல்ல பிஆரும் கிடைக்கும். அது நமக்கு பிசினஸ்க்கும் யூஸ் ஆகும். எஸ் அனு, ஐ அப்ரிஷியேட் யூ. பை த வே, நம்மகிட்டயே சிஎஸ்ஆர் ஃபண்டிங் இருக்கு. நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு நம்ம சுற்றுப்புறம்னு கேம்பெயின்லாம் பண்ணலாம். நிச்சயமா இது வைரல் ஆகும். சூப்பர் சார். சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு முதல் டொனேஷனா என்னோட கான்ட்ரிபியூஷன். இந்தாங்க சார், சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் 1000 rupees. யமுனா சார். ஃபர்ஸ்ட் டொனேஷன் வந்தாச்சு. ஓகே சார். இதுக்கு ரிசிப்ட் போட்டு அனுக்கிட்ட கொடுத்துருக்கேன். ஷூர் சார். தேவநந்தினி சாரீஸ் எல்லாம் சூப்பர்னு சொல்வியடி. இப்ப அந்த கம்பெனிக்கே என் பொண்ணு தான் ஹெட் மாஸ்டர். ஏய், பொய் சொல்லுவாடி. உனக்கு போன் பண்ண நிஜமா தட்டி சொல்றேன். ஒரு புடவை பிரியா கொடுத்தாதான் நம்புவியா? நீ நம்பவே தேவையில்லை. உனக்கு போய் போன் போட்டு பாரு. போன போயிடு. புடவை பிரியா வேணுமா? புடவை. சுப்பு, அனு எனக்கு தேவநந்தினி சாரி ஏதாவது பிரியா கொடுப்பாளா? சுப்பு, உன்னதான். உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் அவளும் என்கிட்ட சொன்னான். ஆனா ரகசியமா நேத்தே என்கிட்ட சொல்லிட்டா. உனக்கு சர்ப்ரைஸா 20 தேவநந்தினி புடவைகளை எடுத்துட்டு வந்து கொடுக்க போறாளாம். நான் உளருவாயம் உங்ககிட்ட உளறிட்டேன். சரி சரி, நான் அவளுக்கு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிறேன். இவன் நிஜமாவே நம்பிட்டாளா இல்ல நம்பின மாதிரி நடிக்கிறாளா? சுப்பு, இன்னும் எத்தனை பேருக்கு போன போட்டு சொல்லணும் சொல்லு. ஐயோ, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா பேப்பர் படிக்க விடுறியா நீ? எனக்கு பதில சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. ஐயோ, அந்த கிருஷ்ணகிரி அத்தைக்கு வேணா போன் பண்ணி பாரு. ஆமால. சுப்பு, அந்த அத்தை செத்து 4 வருஷம் ஆகுது. சங்கு ஊத்திட்டாங்களா? அதனால என்ன, நீ உயிரோட தானே இருக்க. நீ போன் பண்ணு. இது செத்தவங்க கூட போன் பேசக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? சுப்பு, டிப்ளிகன் பெரியமா, அத மறந்துட்டேனே. செத்தாங்க அவங்க. போ. ஹலோ பெரியமா, நான் புஷ்பா. எந்த புஷ்பாவா? என்ன பெரியமா இப்படி கேட்டுட்ட? என்ன மறந்துட்டியா? ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை போன போடுறேனா? ஏன் நீ தினமும் 4 போன போடுறது? அதை விடு, நான் சொல்றது கேளு. என் பொண்ணு தேவநந்தினி சேல கம்பெனிக்கே ஹெட் மாஸ்டர் ஆயிட்டா. பெரிய வேலை, நிறைய சம்பளம். அவங்க அப்பா அந்த கடையில வேலை தான் பார்த்தாரு. என் பொண்ணு அந்த கம்பெனிக்கே முதலாளி ஆயிட்டா. சுப்பு என்ன பண்ணுதா? அது சும்மா பேப்பர் தான் படிக்குது. ஆனா என் பொண்ணு புக்கு படிச்சுது. அதோ பெரிய ஆளாயிட்டா. சரி, ஒரு முக்கியமான விஷயம். நான் ஏதோ பேச்சு வாக்குல தினமும் போன போடுன்னு சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு தினமும் போன போட்டு என்ன தொந்தரவு பண்ணிடாத. நான் ரொம்ப பிஸி. நான் ஹெட் மாஸ்டருக்கே அம்மா. போன வச்சுட்டா? ஐயோ, என்ன பேச்சு பேசுதாது? என்ன பேச விடாம அதுவே பேசிட்டு இருக்கு. இதுல அது சாரி கட்டாதான், சுடிதார் தான் போடுமா. ஓம் பெரியமா வேற எப்படி இருப்பா? அதை விடு. இப்ப அவகிட்ட என்ன மட்டம் தட்டி பேசுறது உனக்கு ரொம்ப தேவையா? அது உன்னை இழுத்து பேசினாதான் எனக்கு பேசின திருப்தியே கிடைக்குது சுப்பு. சுப்பு, அனுக்கு இந்த பெரிய வேலை கிடைச்சதுக்கு நம்ம சின்னதா ஒரு பார்ட்டி வைப்போமா சுப்பு? நம்ம காலனி ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைப்போம். என்ன? நான் வேணான்னு சொன்னா நீ கேட்கவா போற? நீ சரின்னு சொன்னா காலனி ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைப்போம். நீ வேணான்னு சொன்னா என் சொந்தக்காரங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு நான் பார்ட்டி வைப்பேன். என்னங்கற? ஆஹா, அம்மா தாயே, என் கண் கண்ட தெய்வமே, உன் இஷ்டம் போல எது வேணா செய்ய, நான் குறுக்க நிக்க மாட்டேன். மிரட்டினோடனே பம்மர பாத்தியா சுப்பு? இதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் சொல்லும். சுப்பு, கடைக்கு நீ மத்தியானம் தானே போற? காலையில பண்ண டிஃபனே மீதி இருக்கு, அதை நீ சாப்பிட்டுக்கோ. நான் போய் காலனில இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரேன். நீ இப்போ பார்ட்டிக்கு கூப்பிட போறியா இல்ல என் பொண்ணுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சுன்னு காலனில இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஜம்பம் அடிக்க போறியா? ஜம்பமா அப்படின்னா என்ன சுப்பு? சுப்பு, நான் வேணும்னா
என்னோட டிப்ளிகன் பெரியமாவையும் அப்புறம் ராயப்பேட்டை சித்தியும் அவங்களெல்லாம் பாட்டி கூப்பிடுவா. வேண்டாம் தாய், நீ காலனிக்காரங்களை மட்டும் கூப்பிடு. நான் மத்தியானம் சாப்பாடு இல்லாம பட்டினியா கிடந்தா கூட பரவாயில்ல. ஓகே, நீ இப்ப முதல்ல கிளம்பு. இந்த அணுவோட சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச், எல்லாரும் முன்னாடியும் பண்ற சேலஞ்ச். எனக்கு தகுதி இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்க சொல்ற வேலைய, அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, நான் முடிச்சு காட்டுறேன். நான் தோத்துட்டேன் சார். அந்த அனு கிட்ட தோத்துட்டேன். அனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுனாலதான் நான் தோத்தேன். இப்பவும் நான் தோத்தேனே ஒழிய அவ ஜெயிக்கல. நான் நினைச்சிருந்தா நிச்சயம் ஜெயிச்சிருப்பேன். ஆனா அப்படி நடந்துக்க எனக்கு இஷ்டம் இல்ல சார். ஏன்னா என்னோட சக்சஸை விட எனக்கு உங்க மரியாதையும் நம்ம கம்பெனியோட ஃபியூச்சரும் தான் முக்கியம் சார். ஹாய் மீரா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மீரா? I was looking for you there. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும்போது நீ அங்க இல்ல. ஓகே, let me update you now. மீரா, அனு தான் சேலஞ்சில் ஜெயிச்சுட்டு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கா. ஏன் இத்தனை நாள் தேவநந்தினிக்கு தனி யூனிட் ஆரம்பிக்கலன்னு யோசிச்சு பார்த்தா, அனுக்காகவே இந்த தேவநந்தினி சாரீஸ் காத்துக்கிட்டு இருந்ததோன்னு தோணுது. இன்னைக்கு அணு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். அணு வாழ்க்கையில மட்டும் இல்ல, என் வாழ்க்கையிலையும் தான். அணு தேவநந்தினி சாரீஸ். மீரா, are you okay? What happened, மீரா? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? ஓ, இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? அந்த சேலஞ்ச் எல்லாம் மறந்துடு மீரா. நோ பர்சனல் ஹார்ட் ஃபீலிங்ஸ். உன் மனசுல அதை பத்தி ஏதாவது கில்ட்டி ஃபீலிங் இருந்தா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல நார்மலா இரு. சேர் அப் மீரா. யூ நோ ஒன் திங், தன்னோட வெற்றிக்கு நீ தான் காரணம்னு அனு இப்ப கூட சொன்னா. இப்ப நீயே வந்து அவளுக்கு விஷ் பண்ணனா she will be very happy. அவளை சந்தோஷப்படுத்த நான் வரணுமா சார்? எப்ப பார்த்தாலும் அனு அனு அனு, வேற யாரும் உங்க கணக்கு படவே மாட்டாங்களா சார்? உங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் அனு மட்டும்தான் இருக்காளா? என்னமோ ஜெயிச்சிட்டா ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க போகலனா அனு ஜெயிச்சிருப்பாளா சார்? இது ஒரு ஃபேக் சக்சஸ் சார். சார், ஃபார் காட் சேக், இனிமே அனுங்கிற பேச்ச ஏன் முன்னாடி எடுக்காதீங்க. உடம்புல அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. மீரா சார், உங்க எண்ணம் முழுக்க எப்பவுமே அனுதான சார் இருக்கா? என்னால செகண்ட் பிளேஸ்ல இருக்க முடியாது சார். எனக்கு அது பிடிக்காது. ஐ ஹேட் செகண்ட் பிளேஸ். எதுக்கு சார் இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல இவ்ளோ டெக்கரேஷன்ஸ்? அனு ப்ராஜெக்ட் சக்சஸ் பண்ணதுக்கா? திஸ் இஸ் டூ மச் சார். இன்னைக்கு அனுக்கு ஸ்பெஷலான நாளுன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. அது மட்டும் தான் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவளை தவிர இந்த ஆபீஸ்ல யாருமே இல்லையா சார்? அனு சீஃப் ஆஃப் தேவநந்தினி, அனுவை ஹெட் ஆக்கணும்னே இந்த புது டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணீங்களா சார்? மீரா, ஐ திங்க் யூ ஆர் நாட் இன் மூட். நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற. உங்க அம்மாவுக்கு இருக்கிற எலினஸ் உன்னை இப்படி ஆக்கிருக்குன்னு நினைக்கிறேன். பெட்டர் யூ ரிலாக்ஸ்.
என்னோட பர்சனல் விஷயம் வேற, இது வேற. ஐ நோ ஐ எம் ஹைலி ப்ரொஃபஷனல். அதனால இந்த மாதிரி காரணம்ல தயவு செஞ்சு சொல்லாதீங்க சார். எனக்கு இப்பதான் சார் எல்லாமே புரியுது. நான் இந்த ஆபீஸ்ல இருக்கிறதே சும்மா ஒரு வாஷ் ஸ்டாண்ட் மாதிரி தான். இத்தனை நாள் தூண் மாதிரி இருந்தனா இப்பெல்லாம் அன்வான்ட் பேகேஜ் ஆயிட்டேன்ல. எஸ், இந்த மீரா ஒரு தேவையில்லாத சுமை. கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் மீரா? நீ வேற ஏதோ மூட்ல இருக்க, ரொம்ப குழம்பி போயிருக்க. அனு ஜெயிச்சாங்கிறத உன்னால தாங்கிக்க முடியல மீரா. என்ன சொன்ன? அணுவை ஹெட் ஆக்கிறதுக்காகவே இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சேன்னு சொன்னல? நோ மீரா, நிச்சயமா இல்ல. அப்படியே ஆரம்பிச்சாலும் அது தப்பில்ன்றது வேற விஷயம். ஆனா நான் அதுக்காக ஆரம்பிக்கல. நான் சொன்ன மாதிரி எனக்கு இது ஒரு கனவு, மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த ஒரு கனவு. அணுவோட திறமையால தேவநந்தினி சேல்ஸ் கூடினப்போ அந்த கனவு திரும்பவும் மெல்ல எட்டி பார்த்தது. சரியான நேரம் இதுதான் தோணுச்சு. அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன். நீயே வந்து அவளோட சக்சஸ ஒத்துக்கிறது தான் நியாயம். அனு proved she is talented. She deserves it, Meera. Oh, then I need what? Second place? மீரா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கம்பேர் பண்ற? கம்பேர் பண்றது நான் இல்ல சார், நீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நோ. இல்ல சார், அது உங்களுக்கே தெரியல. நோ மீரா, நான் குழந்தை கிடையாது. எனக்கு தெரியும் என்ன பத்தி. நீ வேற, அவ வேற. ஐ எம் கிளியர். ரெண்டு பேருமே எனக்கு இம்பார்ட்டன்ட். இதுல யார் எவ்வளவு முக்கியம், எப்படி முக்கியம்லாம் எனக்கு சொல்ல தெரியல. நீங்க சொல்லவே வேண்டாம் சார். உங்களை தவிர இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். என்ன விட அவ ஒரு படி மேலதான் சார். நீங்க அப்படி நினைக்கணுங்கிறதுக்காகவே ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ செய்யறா. ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி நடந்துகிட்டா. அதுக்கு அவ பயன்படுத்துற வெப்பன் இன்னசென்ஸ். அவளை உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்க நான் என்னென்னமோ பண்ண. ஆனா நான் ட்ரை பண்ண அவ உங்களுக்கு இன்னும் க்ளோஸ் ஆயிட்டே வந்தா சார். கேவலமா தோத்து போயிட்டேன் சார். சார், அப்படி என்ன சார் இருக்கு அவகிட்ட? உடனே அவ திறமைசாலின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த ஆபீஸ்ல திறமை இருக்கிறவங்க அவளை விட நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்க அவளுக்கு காமிக்கிற கன்சர்ன், கேர், நீங்க ஏன் சார் எனக்கு காமிக்கிறது இல்ல? அவ உங்க கண்ணு முன்னாடி வந்த உடனே உங்க முகத்துல வர அந்த ஸ்மைல் நான் கண்ணு முன்னாடி வந்ததும் ஏன் சார், ஏன் அது மாயமா மறைஞ்சு போயிடுது? ஏன் சார், ஏன் சார் உங்களுக்கு அவள அவ்வளவு பிடிச்சிருக்கு? வை சார், வை 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 காண்ட் ஐ கெட் தட் அஃபெக்ஷன், கேர், கன்சர்ன், love in your eyes? I can't hold back anymore, sir. Yes, sir. I care for your love, sir.